சங்கர் ஜிவால் தற்போது தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இவரை தொடர்ந்து தீயணைப்புத்துறை ஆணைய உறுப்பினர்கள் 3 பேரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மேலும் பதவியேற்று 9 மாதங்களுக்குள் இந்த ராஜினாமாவானது நடைபெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. தீயணைப்புத்துறை ஆணைய உறுப்பினர்கள் 3 பேரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தமிழக தீயணைப்புத்துறை ஆணைய தலைவர் பதவியிலிருந்து சங்கர் ஜிவாலும் ராஜினாமா செய்திருக்கிறார். தீயணைப்புத்துறை ஆணையத்தின் முதல் தலைவராக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அந்த வகையில் பதவியேற்று 9 மாதங்களுக்குள் இந்த ராஜினாமாவானது நடைபெற்றிருக்கிறது. இவருடன் சேர்த்து தீயணைப்புத்துறை ஆணைய உறுப்பினர்கள் 3 பேரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தமிழக தீயணைப்புத்துறை ஆணைய தலைவர் பதவியிலிருந்து சங்கர் ஜிவால் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தீயணைப்புத்துறை ஆணையத்தின் முதல் தலைவராக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டு இருந்தார். அந்த வகையில் பதவியேற்று 9 மாதங்களுக்குள் தற்போது இந்த ராஜினாமாவானது நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன் வணக்கம். தற்போது தீயணைப்புத்துறை ஆணையத்தின் முதல் முதல்வராக இருந்த சங்கர் ஜிவால் பதவியேற்று 9 மாதங்களுக்குள் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த ராஜினாமாவுக்கான காரணம் என்ன? தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்தவர் சங்கர் ஜிவால். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு தீ ஆணைய தலைவராக அப்போது இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த உத்தரவை பிறப்பித்தார். தீ ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அவருடன் 3 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் நமச்சிவாயம், சத்தியமூர்த்தி, இக்ரம் ஆகியோர் கொண்ட தீ ஆணைய குழு செயல்பட்டு வந்தது. இதனுடைய அலுவலகம் தேனாம்பேட்டையில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றத்தின் தொடர்ச்சியாக தற்போது சங்கர் ஜிவால் தனது பொறுப்பை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். தீ ஆணைய தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதே போல உறுப்பினர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இப்போது பொறுப்பேற்கக்கூடிய அரசே அந்த பதவியை ராஜினாமா செய்யும்படி கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே ராஜினாமா நடவடிக்கை தற்போது எடுத்திருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. இதன் நிலையில் புதிதாக தீ ஆணைய தலைவர் நியமிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.